நில்லுங்க. உங்களுக்கு அறிவு இல்ல? கதை எழுதுறாரா கதை? அந்த பொண்ணு யாரு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட். அவளை கட்டிக்க போறவன். காதல் கதை எழுதுற மூஞ்சியை பாரு. அந்த பொண்ணு என் ஸ்டூடெண்டா இருந்ததுனால இதோட தப்பிச்சீங்க. இல்லன்னா அடிச்சே கொன்னு இருப்பாங்க. இனிமே அந்த மாதிரி பண்ணுனீங்க, நானே என் கையால உங்க நிறுத்துங்க. கொண்டாடி போய் புருஷங்களுக்கு நிற்கலாமா? தப்பு இல்ல. ஏதோ தெரியாம நடந்து போச்சு, மன்னிச்சிருங்க. இவர் வந்ததுனால தப்பிச்சீங்க. பெட்ரூம் வாங்க, கவனிச்சுக்கிறேன். வாங்க. என்ன சார் ஆச்சு? இதுதான் ஆச்சு. என்ன? நீ காதல் ஜோடியை போய் நேரா பார்த்து எழுத சொன்னியா? ரெண்டு லவர்ஸ் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நைசா கிட்ட போய் அந்த பையன் பேசுறதெல்லாம் முதல்ல எழுதுன. அப்புறம் அந்த பொண்ணு பேசுறதெல்லாம் எழுதுன. கடைசியில அவங்க ஏதோ குசு குசுன்னாங்க. அது கொஞ்சம் டவுட் வந்து, ஏங்க நீங்க கடைசியா சொன்னது முத்தமா சத்தமான்னு கேட்டேன். எவ்வளவு நேரமா இங்க இருக்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே இருக்கன்னு. ஆரம்பத்துல இருந்து அடி வரைக்கும் போட்டு சாத்தி விட்டாடுங்க. ஏன் சார் இத போய் யாராவது கேட்பாங்களா? ஏதோ ஒளிஞ்சிருந்து எழுதுறாமா, ஓடி அந்த அம்மன் இருக்காம இத போய் கேட்டிருக்கீங்களே, இதுக்கு அடிக்காம முத்தம் கொடுப்பாங்களா? சரி அதை விடுங்க. அடுத்து கள்ள கடத்தக்காரவங்க, அவங்க எப்படி தங்க கடத்துறாங்க அப்படிங்கிறத ஒளிஞ்சிருந்து எழுதுங்க. கள்ள கடத்தல். அதுல முத்தமா சத்தமானு கேட்க வேண்டியது இல்லையா? இதுல கரெக்ட் பண்ணிடலாம். பரீட்சையில பேப்பரை பறிக்கும் போது உங்க அண்ணன் காப்பாத்துனா, இப்ப உன் ஆஃப் பேண்ட கழட்ட போறேன். எவன் காப்பாத்துறான்? பலமா அடிபட்டுச்சா மாலா? ஏய் விடுதல, இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். விடு. என்னாச்சு? கண்ணுல தூசி விழுந்துருச்சு. நான் ஊதி விடுறேன். இப்ப எப்படி இருக்கு? அப்படியே தான் இருக்கு. இரு, இன்னொரு தடவை ஊதுறேன். இப்போ இப்ப நல்லா இருக்கு. வேற எங்க காயம் பட்டிருக்கா? வெளிக்காயத்துக்கு மருந்து போட்டீங்க, ஆனா உள்காயத்துக்கு? உள்காயமா? ஐ மீன் மனசுல பட்ட காயத்துக்கு. மனசை திறந்து காமி, நான் மருந்து போடுறேன். நாட்டி கேர்ள்.
எம்ஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேமா. என்னம்மா நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டு பேசாம போயிட்டு இருக்கியே. மத்த அம்மாக்களா இருந்தா இந்நேரம் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்திருப்பாங்க. அர்ச்சனா, உனக்கு வேணா அது பெரிய விஷயமா இருக்கலாம். அப்ப நீ எதைத்தாமா பெரிய விஷயமா நினைச்சுக்கிட்டு இருக்க? அர்ச்சனா ஒரு எம்ஏங்கிறத விட அர்ச்சனா ஒரு ஐஏஎஸ்ங்கிறத தான் பெருமையா நினைக்கிறேன். எங்க வந்த? அர்ச்சனா எம்ஏ பாஸ் பண்ணிருக்காங்க, அவங்கள பாராட்டிட்டு போகலாம் தான் வந்தேன். இந்த பாராட்டுறது தாலாட்டுறதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க, நீ போலாம். என்னம்மா வீட்டுக்கு வந்தவங்கள வெளியே வாய மூடிடி, போவுல. போஸ்ட்மேன், நீங்க சொல்றதெல்லாம் டேஞ்சராவே இருக்குதா? என்ன கள்ளக்கடத்தல் கதை தானே எழுதி சொன்னேன், அதுல என்ன டேஞ்சரு? நீங்க சொன்ன மாதிரியே கள்ளக்கடத்தல்காரங்களை தேடி கண்டுபிடிச்சு மறைஞ்சிருந்து எழுதிக்கிட்டே இருந்தேன். அவங்க என்ன பார்த்துட்டாங்க. எங்க கிட்ட வந்து மறைஞ்சிருந்து எழுதுறியே, நீ சிஐடியா போலீஸான்னு கேட்டாங்க. நான் கதை எழுதுறவன்னு சொன்னேன். சரி, கதை எழுதி என்ன பண்ண போறேன்னு நானுங்க உண்மை கதைன்னு புத்தகமா வெளியிட போறேன்னு. சரி, அதுல நாங்கெல்லாம் வருவோமான்னு கேட்டானுங்க. சத்தியமா வருவீங்கன்னு. உடனே 4 சாத்து உள்ள போட்டு அடிச்சிட்டானுங்க. ராத்திரியோட ராத்திரியா மாறு வேஷம் போட்டு தப்பிச்சு வந்தேன். யோ, இதெல்லாம் போய் அவங்கள்ட்ட சொல்லலாமா? நாளைக்கு அவங்கள பிடிச்சிட மாட்டாங்க. ச்சே. அப்ப என்ன பண்ணலாம் போஸ்ட்மேன் சார்? ஆ, ஒரு அருமையான செக்ஸ் கதை எழுதுங்க, அதுல யாரும் உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. எப்படி? இப்ப உங்க பொண்டாட்டி காலேஜுக்கு போயிட்டாங்க, நீங்க மட்டும் வீட்டுல தனியா இருக்கீங்க. ஒரு 16 வயசுல ஒரு பொண்ணு அஜல் அஜல் அஜல்னு நடந்து வரா. அந்த பொண்ணு வீட்டுல யாரும் இல்லைன்னு நினைச்சு அப்படி தாவணி எடுத்து நைஸா விளக்குனா. அப்போ உங்க மூடு கலண்டுக்கிருச்சு. நீங்க கிட்ட போனீங்க, பின்னாடி போய் கட்டி புடிச்சீங்க, பிறண்டிங்க உருண்டிங்க, நீங்க விடவே இல்லை. அந்த பொண்ணு ஆவுன்னு சத்தம் போட்டா, நீங்க அந்த கற்பனையிலேயே ஊறி உச்ச கடத்துக்கு போயிட்டீங்க. இப்படியே அந்த செக்ஸ் மேட்டரை ஸ்டோரி ஆக்கி வீட்டுக்குள்ளே எழுதிருங்க. வீட்டுக்குள்ளேயே தானே? இதுல அடிபுடி சண்டை ஒண்ணும் கிடையாது, வெளியாலும் கிடையாது. அசத்திடுறேன். இப்போது ஒழுங்கா செய்யுங்க. ஒரு ஊரில் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த மனைவியோ அவள் கணவனை தினமும் வேலைக்காரன் போல் நடத்தி கொண்டிருந்தாள். அதனால் கணவனோ அடங்காப்பிடாரியாகிய தன் மனைவியை தன் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தான். அப்பொழுது ஒரு நாள், என்ன கதவு திறந்து கிடக்குது, லைட் வேற இல்ல, இருட்டுல கதை எழுதுறாரா? அவள் அலுவலகத்திலிருந்து எங்க வந்த போது போயிட்டாரு? புருஷன் முண்டாட்டி தானே இப்படி ஊரே கூடி பாக்குற அளவுக்கு இப்படி அடந்துக்கிறது. கருவு இருக்கா? அம்மா, அந்த போஸ்ட்மேன் அடிப்பையன் வந்தாம்மா, ராப்பிங் கதை எழுது, அதுதான் மார்க்கெட்டுக்கு நல்லா இருக்குன்னாமா. நான் அந்த மூடுலயே இருந்தேனா, எப்ப இருட்டுச்சு எப்ப நீ வந்தனே எனக்கு தெரியலம்மா. சார் போஸ்ட். அண்ணா, 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 மோகனன் கோலிந்து இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. அப்படியா? ஆச்சரியமா இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து இவ்வளவு சீக்கிரமா இன்டர்வியூ கார்டு அனுப்பிச்சிட்டாங்களா? நாளைக்கு ஈவினிங் 4 மணிக்கு இன்டர்வியூ. அப்போ ஒன்று செய், நாளைக்கு ஈவினிங் நேரு மெமோரியல் கப் கோச்சிங் கிளாஸ் இருக்கு, அங்க போகும்போது நான் டிராப் பண்ணிடுறேன். ஓகே.